Hello friends, welcome to all. RRB NTPC Shift 1 General Awareness உடைய Analysis plus Strategy and Previous Shift நடந்து முடிஞ்ச exam questions analyze பண்ணலாம் வாங்க. First General Science, General Awareness வந்து moderate level தான் கேட்டிருக்காங்க. இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். முக்கியமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்கில் 4 to 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வெயிட்டேஜாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. பயாலஜியில் 2 to 3 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 2 to 3 கொஷின்ஸ், கம்ப்யூட்டரில் 3 கொஷின்ஸ் அண்ட் பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரியில் 4 to 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜியோகிரஃபியில் 3 to 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்கில் 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் 8 to 9 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஷிஃப்ட் 1ல். இதில் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் வந்து ஆவரேஜ் அட்டெம்ப்ட் ஒரு 27 கொஷின்ஸை அட்டன் பண்ணலாம். முக்கியமாக அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸை ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஓகே, லெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர்டிகல் இஸ் ரிலேட்டட் டு சிஏஜின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்டப்பிரிவு சிஏஜி உடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 148 to 151. சிஏஜினா யார் அப்படின்னா, சிஏஜி மீன்ஸ் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதாவது கவர்மெண்ட் பணம் எப்படி செலவு பண்ணுது கணக்கு பார்க்குற ஒரு சரியா இருக்கான்னு செக் பண்ற ஒரு அதிகாரி தான் சிஏஜி. இவர் ரொம்ப முக்கியமான அதிகாரி. இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சிஏஜினா யாரு, அவருடைய வேலை என்ன, அவர் யாரை அப்பாயிண்ட் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சிஏஜி ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் யார் வந்திருக்காங்க, இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்க மற்ற முக்கியமான ஆர்டிகல்ஸ் பத்தி கேட்கலாம். உதாரணத்துக்கு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் பத்தி சொல்ற ஆர்டிகல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் த ஈஸ்டர்ன் கோஸ்டல் கிரவுண்ட் ஆஃப் த இந்தியா லொகேட்டட்னு கேட்குறாங்க. இந்தியாவில் கிழக்கு கடற்கரை நிலம் எங்க அமைந்துள்ளன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிட்வீன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இடையில இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், சக்தி பாய் புத்திஸ்ட் மடாலயம் எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் பாகிஸ்தான். இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ் பத்தி கேட்கலாம். ஏன்னா இந்த தக்தி பாய் பிளேஸ் வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ் தான். அதனால இந்தியால மற்றும் உலகத்துல இருக்க முக்கியமான வரலாற்று இடங்கள், இயற்கையான இடங்களை பத்தி ஒன்ஸ் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் பத்தி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. 43 யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸை பத்தி லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, செயற்கை நுண்ணறிவின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜான் எம்சி கார்த்தே தான் இதோடைய ஆன்சர். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி கேட்கலாம். ஏஐனா என்ன, ஏஐ எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, வேற இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் அண்ட் இன்வென்டர் யார் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபாதர் ஆஃப் இன்வென்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரன் லீட்ஸ் ஃப்ரம் வேர்ன்னு கேட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் இருக்காங்களே ஹேமந்த் சோரன் எங்க இருந்து முன்னிலை வகிக்கிறார் அப்படின்னா, தொகுதியில எந்த தொகுதியில லீடிங்ல இருந்தாரு அப்படின்னா, பார்ஹத் கான்ஸ்டிடியூன்சி, அதாவது பாரத் தொகுதியில முன்னிலை அடைஞ்சிருக்காரு. ஸோ இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் கேட்குறாங்க அப்படின்னா, சிஎம் கவர்னர் பத்தி கேட்கல. ஆக்சுவலி எந்த தொகுதியில இருக்கிறாங்க, யாரு எம்எல்ஏ, எம்பி, இது மாதிரி ரிலேட் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள், ஸ்டேட்ல இருக்க சீஃப் மினிஸ்டர் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அவங்க யாரு, எந்த கட்சியில இருக்கிறாங்க, அதர் சிஎம்ஸ் இன் இந்தியா, விச் பார்ட்டி, இதெல்லாம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிங்க. ஹூ இஸ் த கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரோ, இஸ்ரோ தற்போதைய தலைவர் யாருன்னு கேட்ட டாக்டர் வி நாராயணன் சார் தான். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா, இஸ்ரோவுடைய சீஃப் யாருன்னா எஸ் சோம்நாத். ஸோ இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இஸ்ரோ பத்தி கேட்கலாம். அது எப்போ ஆரம்பிச்சாங்க, அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, இஸ்ரோவுடைய முக்கிய சாதனைகள் என்ன, இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, ஸ்பேஸ் ரிசர்ச், அதாவது விண்வெளி ஆராய்ச்சி பத்தி கேட்கலாம். சந்திராயன், மங்கள்யான் மாதிரியான மிஷன்ஸ் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன், GST was introduced as an which amendment act? 101 அமெண்ட்மெண்ட், 101வது அமெண்ட்மெண்ட்ல ஜிஎஸ்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டினா என்ன, அது எப்போ கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டியோடைய வகைகள் என்ன, ஜிஎஸ்டியோடைய பயன்கள் என்னன்னு கேட்கலாம். அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி படிச்சுக்கோங்க ஒன்ஸ். இந்தியாவில் இருக்க முக்கியமான வரி அமைப்பு, டாக்ஸ் சிஸ்டம் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹவு மெனி கண்ட்ரீஸ் வேர் எவால்வேட் இன் கிளைமேட் சேஞ்சஸ் இண்டெக்ஸ் 2025? டோட்டலா 64 இருக்கு. இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்கை லாஸ்ட் 6 மந்த்தை கவர் பண்ணிடுங்க. ஏன்னா இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் பற்றி கேட்கலாம். மற்ற முக்கியமான இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் மற்றும் ரிப்போர்ட்டை அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. இண்டெக்ஸ் கொஷின்ல இருந்து 2 வந்திருக்கு. ஸோ இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் 6 மந்தோடையது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த இந்தியா ரேங்க் ஆன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா.
ஸோ 108 அவுட் ஆஃப் 193 கண்ட்ரீஸ். அதாவது 193 நாடுகள்ல 108வது இடம் இந்தியா பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இண்டெக்ஸ் ரேங்கிங்ல ஜெனரல் இன்இக்வாலிட்டி பாலின சமத்துவ இன்மையில 108வது ரேங்க் நம்ம இந்தியா இருக்கு. இதுல இருந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு எப்படி இது சம்மந்தப்பட்டு கேட்கலாம் அப்படின்னா வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மற்ற முக்கியமான இண்டெக்ஸை பத்தி படிச்சுக்கோங்க. மற்ற இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் அண்ட் இந்தியாவோட நிலைமை என்ன, தற்போதைய நிலைமை என்ன, ஹியூமன் டெவலப்மெண்டோட இண்டெக்ஸ் என்ன, வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், இது எல்லாமே ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்க. இந்தியா எத்தனாவது இடம் பிடிச்சிருக்குன்ட்டு கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஃப்டிபி? எஃப்டிபினா என்ன, அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா, ஹெச்டிடிபினா என்ன, ஹெச்டிடிபிஎஸ்னா என்ன, யூஆர்எல் என்ன, HTML இது மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஃபுல் ஃபார்ம்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட மற்ற முக்கியமான ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ வின்ஸ் த உமன் பிரீமியர் லீகல் ஃபைனல் இன் 2025? மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. WPL எப்போ ஆரம்பிச்சாங்க, மொத்தம் எத்தனை டீம் இருக்கு, எந்த டீம் அதிக முறை ஜெயிச்சிருக்காங்கன்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. கிரிக்கெட் பத்தி கேட்கலாம். கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட மற்ற முக்கியமான டோர்னமெண்ட்ஸ் என்னென்ன, T20 கப் அண்ட் IPL வின் பண்ணது யாரெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் பத்தி கேட்கலாம். ஒலிம்பிக் கேம்ஸ், ஏஷியன் கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் பத்தி கேட்கலாம். அர்ஜுனா அவார்ட், கேல் ரத்னா அவார்ட்ஸ் பாருங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் பத்தி கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பத்தியும் மற்ற ஈவெண்ட்ஸ் பிளேயர்ஸ் பத்தியும் அவார்ட்ஸ் பத்தி படிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. From which state of Sabarmati river originated from India கேக்குறாங்க. ஆன்சர் ராஜஸ்தான் தான். சபர்மதி நதி எங்க ஆரம்பிக்குது, அது எந்தெந்த மாநிலம் வழியா போகுது? உதாரணத்துக்கு இந்தியால இருக்க மற்ற முக்கியமான நதிகள் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. கங்கை, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா. அதர் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இன் இந்தியாவை ஒன்ஸ் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு போங்கப்பா ப்ளீஸ். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் HTTP? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் என்னென்னு ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், பர்னிங் ஆஃப் வுட் இஸ் விச் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கேட்குறாங்க. மரத்தை எரிப்பது எந்த வகையான எதிர்ப்பு வினை கேட்குறாங்க. கம்பக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ், அதாவது மற்ற முக்கியமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒன்ஸ் பாருங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சிடேஷன்ஸ்னா என்ன, ரிடக்ஷன்ஸ்னா என்ன, இதெல்லாம் ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணுங்க. பேசிக் கெமிஸ்ட்ரி கான்செப்ட் பார்த்துட்டு போங்க. கெமிக்கல் நேம், அதோடைய ஃபார்முலாஸ், ஆசிட் அண்ட் பேஸ், இது எல்லாமே ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்க. The 97th Amendment Act of 2011 amended which article கேக்குறாங்க. Article 19, 1 and C. Amendment பத்தி கேட்டிருக்காங்க. அந்த ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுல இருக்க கான்ஸ்டிடியூஷன்ஸ், அரசியல் அமைப்புல எந்த பகுதியில இருக்குன்னு ரிலேட் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், in which form is white revolution celebrated? வெள்ளை புரட்சி எந்த வடிவத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. மில்க் டே. ரெவல்யூஷன்ஸ் ஈஸியா கவர் பண்ண முடியும், ஏன்னா 14 or 15 ரெவல்யூஷன்ஸ் தான் இருக்கு ஓவராலாவே. கிரீன் ரெவல்யூஷன்ஸ், ஒயிட் ரெவல்யூஷன்ஸ், எல்லோ ரெவல்யூஷன்ஸ், இது மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் யாருன்னு கேட்கலாம். ஏன்னா கிரீன் ரெவல்யூஷன்ஸ் உடைய ஃபாதர் யாருன்னு கேட்டா சுவாமிநாதன் சார். இதுவே உலக அளவுல வேர்ல்டு லெவல் கிரீன் ரெவல்யூஷன்ஸ் கேட்டா நார்மன் போர்லாக், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ப்ளூ ரெவல்யூஷன்ஸ்னா யாரு, அதுக்கப்புறம் பிங்க் ரெவல்யூஷன்ஸோடைய ஃபாதர் யாரு, சாம் பிட்ரோடா, இது மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ரிலேட் பண்ணி படிங்க. 15 ரெவல்யூஷன்ஸ் தான் இருக்கும் ஓவராலாவே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் இன் விச் ஆர்டிகல்? ஸோ இதோடைய ஆன்சர் ஆர்டிகல் 32. நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் த டைரக்டர் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஓப்பன் ஹெய்மர்? சிறந்த திரைப்படமான ஓப்பன் ஹெய்மரின் இயக்குனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிறிஸ்டோபர் நோலன். அதாவது இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். கிறிஸ்டோபர் இருக்கார் இல்லையா, இவர் எந்தெந்த முக்கியமான படங்கள்ல எடுத்திருக்காங்க, என்ன அவார்ட்ஸ் இவருக்கு கிடைச்சிருக்கு, அவார்ட்ஸ் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ஃபிலிம் அவார்டு, ஆஸ்கர் அவார்ட், நேஷனல் ஃபிலிம் அவார்ட், ஃபேமஸ் டைரக்டர் யார் யாரு, இந்தியால அண்ட் இன்டர்நேஷனல் சர்வதேச லெவல்ல முக்கியமான டைரக்டர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. பிளான்ஸ் கிட்ஸ் டு தேர் ஃபுட் இன் வாட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. போட்டோசிந்தசிஸ். ஆர்டிகல் 44 இஸ் ரிலேட்டட் டு பிரிவு 44 எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட். அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட்னா ஆர்டிகல்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம இம்பார்ட்டன்டான ஷெட்யூல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் படிக்கிறது ஒன்ஸ் நல்லது. டிபிஎஸ்பி பத்தி ரிவிஷன்ஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒய் இஸ் தேர் எ லேக் ஆஃப் ஆக்சிஜன் இன் ரூட்ஸ் ஆஃப் எ ட்ரீன்னு கேட்டிருக்காங்க.
மரத்தின் வேர்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏன்னு கேட்டிருக்காங்க. ரூட் ஹைப்போக்சியா காஸ்ட் பை எக்ஸ்க்ளூசிவ் வாட்டர் இன் த சாயில்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மண்ணில் அதிக தண்ணி இருந்தா காத்து போற இடம் கம்மியா இருக்கும். அதாவது ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும். ஆக்சிஜன் லெவல் கிடைக்கவும் கிடைக்காது. ஸோ ரூட் ஹைப்போக்சியான்ற வேருக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் ரூட் ஹைப்போக்சியா. விச் ஸ்டேட் டஸ் நாட் ஷேர் இட்ஸ் பார்டர் வித் ஈஸ்டர்ன் ஸ்டேட்னு கேட்குறாங்க. ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கரெக்ட் தான். கிழக்கு மாநிலங்களுடன் எல்லை பகிர்ந்து கொள்ளாத மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் குஜராத் தாங்க இதோடைய ஆன்சர். ஃபர்ஸ்ட் கிழக்கு மாநிலங்கள்ல என்னென்ன ஸ்டேட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன இருக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் அண்ட் திரிபுரா. இது கூட குஜராத் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை, குஜராத் இது கூட இல்லை. ஓகேங்களா? இப்போ ஒரு கொஷின்ஸ் படிக்கும் போது அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் சேர்த்து படிச்சா எக்ஸாமுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், மேக்ஸிமம் வெயிட்டேஜான கொஷின்ஸை கவர் பண்ணுங்க. கொஷின்ஸை துணிச்சலாக டேக்கிள் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் வெற்றி பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷிஃப்ட் டு அனலைஸ் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் அண்ட் தேங்க்யூ ஆல் த வெரி பெஸ்ட்.